பொக்கிஷம் எபிசோட் 1. இந்த பொக்கிஷம் பகுதியில் 80களில் நடந்த பட விழாக்கள், நட்சத்திர பேட்டிகள், படப்பிடிப்புகள் ஆகியவை தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. இதன் முதல் தொகுப்பில் ரஜினிகாந்த் நடித்த பாரதி ராஜாவின் கொடி பறக்குது, கமலஹாசன் நடித்த கே. பாலச்சந்தரின் உன்னால் முடியும் தம்பி, எஸ். ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் உருவான சுதந்திர நாட்டின் அடிமைகள் ஆகிய படத்தின் படப்பிடிப்புகள் இடம்பெற்றுள்ளன. சுதந்திர நாட்டின் அடிமைகள் படத்தின் படப்பிடிப்பில் ரவிச்சந்தர், ராதிகா, ஸ்ரீவித்யா ஆகியோர் நடிக்கும் காட்சிகளை படமாக்குகிறார் எஸ். ஏ. சந்திரசேகர். ஒரு காலேஜ் பிரின்சிபால் அத்தனை பேருக்கு நடுவில் கையை நீட்டி அடிச்சு தப்பு நேர்றதியா? அநியாயத்தையும் அதர்மத்தையும் அடிக்கிறது தவிர வேற வழி இல்லை. அண்ணாவோ காந்தியோ எப்பவுமே வன்முறை ஆதரிச்சது இல்லை, தெரியுமா? பிரின்சிபால் அத்தனை பேருக்கு நடுவில் கையை நீட்டி அடிச்சுட்டு தப்பு இல்லைங்கய்யா. அநியாயத்தையும் அதர்மத்தையும் அடிக்கிறது தவிர வேற வழி இல்லைம்மா. வெட்ட வரவங்கிட்ட வேதாந்தம் பேசிட்டு முடியாது. அவர் என்ன கத்தி எடுத்து உனக்கு கொலை பண்றேன், நான் வந்து என்ன கொலை பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, நான் மன்னிச்சிருப்பேன். சரி, தாய் தமிழ கலாச்சாரத்தை நான் வாழ்ற நாட்டை எவ்வளவு கொலை பண்ணு அவங்க உயிரோட அண்ணாவோ காந்தியோ என்னைக்குமே வன்முறை ஆதரிச்சு தெரியும். உங்க பொண்ணு நியாயத்தோட சேர்ந்துச்சு, அவ்வளவுதான். ஒரு விதத்துல நீ நியாயம் ஆளை பார்த்து கட்சி மாறுறீங்க, ஆளை பார்த்து கட்சி மாறுறீங்க, இது சரியில்லை. சில நேரத்தில் இப்படிதான் நேக்கா நடந்தது, இல்லாட்டி உள்நாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சுஜாதா ஆகியோர் நடிக்கும் காட்சிகளை படமாக்கும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. உன்னால் முடியும் தம்பி படத்துக்காக ஜெமினி கணேசன், கமலஹாசன் நடிக்கின்ற காட்சிகளை படமாக்கும் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.